வணக்கம். நான் இப்பொழுது அன்பு என்ற தலைப்பில் பேசப் போகிறேன். அன்பு என்ற மலையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே என்ற அன்பை பற்றி பெருமையாக பேசினார் கவி பேரரசு வைரமுத்து. தாய் மகனிடம், பேத்தி பாட்டியிடம், தோழி சக தோழியிடம், ஆசிரியர் மாணவனிடம் என அன்பு இறைவனை போல் எங்கெங்கும் நிறைந்திருக்கிறது. மனிதர்கள் மட்டுமல்லாமல் விலங்குகள், பறவைகள், ஏன் செடி கொடிகள் என அனைத்தும் அன்பிற்குட்பட்டவை. அன்பினால் அரவணைக்கப்பட்டவர்கள் பண்புடனும் நெறியுடனும் குதூகலத்துடனும் வளர்கிறார்கள். அன்பு இலவசமானது. கடினமான உழைப்பு தேவையே இல்லை. மனது ஒன்றே போதும். ஒரு ஆறுதலான பேச்சு, ஒரு கைகுலுக்கு, ஒரு சிரிப்பு, ஒரு பூரிப்பு, ஏன் ஒரு அன்பு பார்வை போதும் மனிதனையும் வாழ்க்கையையும் வெல்வதற்கு. நீ செய்வது தவறு என்பதை, இதை இப்படி செய்திருக்கலாமே, உன்னுடன் நான் பேச மாட்டேன் என்பதை நீ செய்ததில் எனக்கு சிறு வருத்தம், உனக்கு இது கிடையாது என்பதை, உனக்கு நான் இதை பிறகு தருகிறேனே அடிப்பதற்கு பதில் அறிவளிப்பதிலும் நிறைய அன்பு வித்தியாசங்கள் இருக்கிறது. அன்பு சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்க முடியாது. அன்பு செயல்களால் விளக்கம் தருகிறது. அன்பு என்ற அன்பை பற்றி பெருமையாக பேசுகிறார் அன்னை தெரசா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிறது விவிலியம். ஆம், நம்மை போல் பிறரையும் நேசிக்க வேண்டும். ஆனால் இந்த அவசர யுகத்தில் நாம் அன்பு செலுத்துவதை சுலபமாக மறந்துவிட்டோம். பணம் இல்லையெனில் சம்பாதித்து விடலாம். ஆனால் ஒரு அன்புக்கான உள்ளம் இல்லையெனில் வாழ்க்கை வாழ்வதற்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அன்பு ஒளி வெளிச்சம் போல் எங்கும் பரவும். அதை நாம் தான் பரப்ப வேண்டும். நீங்கள் பரப்புவீர்கள் அல்லவா? அன்பாக, அன்பிற்காக, அன்பினால் அன்புடன் வாழ்வோம், மேன்மை அடைவோம், அன்பை விதைப்போம், அன்பை அறுப்போம். நன்றி.